ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஜாப்ஸ் வீடியோ என்ன அப்படின்னா, பவர் கிரிட் மத்திய அரசு மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசிக் சேலரி அப்படிங்கிற 30,000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த ஜாப்க்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 16 வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டில் ஃபிக்ஸ்டு டர்னர் பேஸில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வெரியாக இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லா வேக்கன்சியுமே கம்யூனிட்டி வரியாக ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்துருக்காங்கங்க. என்ன கேட்டகரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, போஸ்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனலுக்கு தாங்க ஆள் எடுக்கிறாங்க. இதில் உங்களுக்கு கேட்டகரி வைஸில் யூஆருக்கு 11, ஓபிசிக்கு 7, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2, பிடபிள்யூபிடிக்கு 2, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 2, டிஇஎக்ஸ்க்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி மொத்த டோட்டலாக 25 வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ICSI அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1 இயர்க்காவது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேணும். இல்லை அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பாவது நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் அப்படிங்கிற 29 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா இது ஒரு பர்சனல் இன்டர்வியூவாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க, பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு. அதாவது நமக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது நம்ம அப்ளை பார்த்தோம், 30,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இதில் பேசிக் பே அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து கண்டிப்பாக ஒரு 35,000க்குள்ளேயாவது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் 12 நாள் வந்து கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 10 நாள் வந்து சிக் லீவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 30 நாள் வந்து ஏர்ன்டு லீவ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்படி லீவ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இருக்குது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் வந்து 16/1/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபீஸ் பற்றி பார்த்துடலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களை தவிர மீதி இருக்கிற எல்லாருக்குமே 400 ரூபாய் அப்படிங்கிறது ஃபீஸ் வந்து பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியனாக இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிற யாருனாலும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடித்தவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு. அதாவது இதில் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிற யாருனாலும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வேக்கண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த அந்த ஜாப்க்கு வந்து நம்ம போக முடியும். தேங்க்யூ கைஸ். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.